பொழப்ப தேடி வந்த ஒருத்தனை வெட்டுறதுல ஆரம்பிச்சு 30 செகண்ட் வீடியோ போட்டு ஒரு உசிரை போக வச்சு பசின்னு சாப்பாடு கட்டு வந்த ஒரு பொம்பளைங்க 10-15 ஆம்பளைங்க வளைச்சிருந்து தாக்குறதுன்னு போய் இன்னைக்கு வேணுமென்னே ஹாஸ்பிட்டல்ல ஒரு உசிரை துடிக்க துடிக்க போக வைக்கிற அளவுக்கு வந்து நிக்குது. கேரளா திருவனந்தபுரம் கட்டாக்கடா அரச மருத்துவமனைக்கு 2 நாளைக்கு முன்னால விடிய காலையில 1:30க்கு சுபைதாங்கிற பொண்ணு தன்ட கணவர் பிஸ்மீர மூச்சு திணறல் ஏற்பட்டதா கூட்டிட்டு வராங்க. அங்க கூட்டிட்டு வந்து அங்க இருந்தவங்ககிட்ட சொன்னப்போ யாருமே கணக்கெடுக்கல. தன்ட கணவர் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் ஓடி திரியிறாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னால மூச்சு விட முடியல, என்னை காப்பாத்துங்கன்னு பிஸ்மீர் கத்துறாரு கதறாரு. யாருமே கணக்கெடுக்கல. 20 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி வந்து ஒரு நர்ஸை கூட ஹெல்ப்புக்கு அனுப்பாம மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா அவருடைய உசிறு வார வழியிலேயே போயிட்டதா சொல்றாங்க. ஒரு பொண்ணு விதவையாகிறதுக்கும் 2 குழந்தைங்க அனாதை ஆகிறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நேரத்துல இருந்தவங்க காரணமாக இருக்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம நாட்டிலையும் நடக்குது. நேத்து வவுனியால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு ஒருத்தருக்கு விரல் கட் பண்ணப்பட்டதா கூட்டி வந்திருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இழுத்து அடிச்சதால அங்க இருந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆத்திரப்பட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அவரை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருந்த யாருமே இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாம இந்த வீடியோ எடுத்தவரை தடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே மோசமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிறவங்க பிள்ளையா நடக்கிறதால தான் இப்படி எல்லாம் நடக்குது. மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உண்மையா மனசு வச்சு வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கலாத ஏழைகளுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குது. இதே அந்த கேரளா ஹாஸ்பிட்டல் அந்த நேரத்துல ஒரு அரசியல்வாதியோ ஒரு பணக்காரனோ வந்திருந்தா எத்தனை ஆம்புலன்ஸ் லைன்ல நின்றதுக்கும் எத்தனை டாக்டர்ஸ் அங்க அசம்பிள் ஆயிருப்பாங்க அவரோட உசிரை காப்பாத்துறதுக்கு. ஒரு ஏழோட உசிருக்கு இந்த காலத்துல மதிப்பில்லாம போயிட்டோன்னு நினைக்க தோணுது. இவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டு அதுவும் பகிரங்கப்படுத்தப்படணும். அப்படி செஞ்சா தான் அடுத்தடுத்து எந்த ஹாஸ்பிட்டல்லையும் யாரும் இப்படி செய்யறதுக்கு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. சின்ன சின்ன எரர்ஸ் ஹாஸ்பிட்டல் நடக்கிறது வழக்கம் தான். ஆனா ஒரு உசிறு போற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறங்கிறது அதை ஏத்துக்கவே முடியாது. இனி எந்த வைத்தியசாலைகளையும் எந்த நாட்டிலையும் இப்படி நடக்காம அந்தந்த அரச வைத்தியசாலை நிர்வாகங்கள் பார்த்து கொள்ளுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்து கொள்ளுவாங்களா இல்லை அப்படி நடந்தா இனி அதையும் மறைப்பாங்களா அப்படிங்கிறத இனி வார காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் பார்க்கலாம்.